அவர் உனக்கு சூரியனாக இருக்கிறார். அவர் மூலமாக உனக்கு வேண்டியது எல்லாமே நடக்கும். அவர் உன் கேடகமாக இருக்கனால அவர் உனக்கு பாதுகாப்பாக இருப்பார். அந்த கேடகம் என்ன? அவர் தான் உன்னுடைய பாதுகாப்பு. வனாந்தரத்தில் போகும்போது அவர் அந்த ஜனங்கள்கிட்ட சொன்ன காரியம் என்னன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரை பாரு, அவர் உனக்கு சூரியனாக இருக்கிறார். அவர் மூலமாக உனக்கு வேண்டியது எல்லாமே நடக்கும். அவர் உன் கேடகமாக இருக்கனால அவர் உனக்கு பாதுகாப்பாக இருப்பார். நீ எங்கே போகிறாங்க, எங்கே பயணம் பண்ணுறாங்க? வனாந்திரத்தில். அவங்க ஜேர்னியில் இருக்காங்க, ஒரு ஜேர்னியில் இருக்காங்க. அவங்களுக்கு நிரந்தரமான இடம் கிடையாது, நிரந்தரமாக தங்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு இவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலும் நம்ம நிறையா பயணம் செய்கிறோம், நிறையா இடத்துக்கு போகிறோம், நிறையா காரியம் பண்ணுறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய சோர்ஸ் ஆஃப் லைஃபாக நீ நினச்சா, அவர் தான் உன் சூரியன் என்று நினச்சா, அவர் உனக்கு வேண்டியது செய்வார். அவர்கிட்டருந்து பெற வேண்டியது எல்லாத்தையும் பெறுவார். அதுதான் பிளெஸ்ஸிங். இந்த சூரியனை சொல்லும்போது ஆண்டுடைய குட்னஸ் அண்ட் பிளெஸ்ஸிங். உதான் கேடகன்னா அவருடைய பாதுகாப்பு. ஹீஸ் யோர் ஷீல்ட். அவர் தான் பாதுகாப்பு. இந்த வனாந்திரத்தில் நீ பயணம் பண்ணலாம், நீ எங்கே வேணுமாலும் பயணம் பண்ணலாம். அங்கே நீ தனித்து போகிற மாதிரி கூட சில நேரத்தில் இருக்கலாம். அந்த நேரத்தில் எனக்கு என்ன சம்பவிச்சிருமா? இன்றைக்கி உலகம் எவ்வளோ பேசிகிட்டு இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக நைட்டில் போயிடக்கூடாது, ஓய் பார்த்து இத்தனை மணிக்கு மேலாம் போகக்கூடாது, ஆபத்து. எஸ், அது ஞானம். ஆனால் சில நேரத்தில் நமக்கு என்ன இல்லை, நிபந்தனைகள் இல்லாமல் போக வேண்டியது இருக்கும். Sometimes we are forced to journey or travel alone. அந்த மாதிரி நீங்கள் காரி ஒண்டியாக ஓட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகும்? ஒரு பயம் வரும். சில நேரம் அப்படியே இருட்டு பாதையாக போகும்போது பயம் வரும். இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்? ஐயோ சரியா நான் போகிறேன்னா என்னாச்சும் ஆயிருமா, இல்லை என்னாச்சும் சம்பவிச்சிருமா, ஒரு பொம்பளை பேர் தனியாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பயம் நிறைந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்ல, நான் உன் கேடகமாக இருக்கேன், நான் உன்னுடைய பாதுகாப்பு. ஆமென். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்யணும்னு சொல்லி அந்த ஒரு தைரியம் நமக்கு வராது. ஆண்டவர் சொல்ல, நான் உன் கூட இருக்கேன், நீ செய். புரியுதான்னு சொல்கிறேன், புரியுதா? இஸ்ரேல் ஜனங்க வனாந்திரத்தில் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியும், வனாந்திரத்தை திருடர்கள் வந்து அட்டாக் பண்ண முடியும். புரியுதா? கொள்ளைக்காரர்கள் ஆளை முடிச்சுட்டு ஜாமானம் தூக்கிட்டே ஓடிடுவானுங்க. அப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் அவங்க போகும்போது தாவீது சொல்கிறார், தாவீது இதை பேசுகிறார், இதை நினைவு கூறுறாரு, ஆண்டவர் எவ்வளோ உண்மை உள்ளவர், எவ்வளோ நல்லவர் என்று சொல்லி. ஆமென், ஆமென்.